வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம ஆரியில் போடக்கூடிய ஜரியும் ஜர்தோஷியும் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு மிரரை ஒன்று ஒட்டிட்டு சுற்றிலும் நம்ம ஜரி த்ரெட், அதாவது A1 ஜரி இருக்கும் இல்லையா, அந்த ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக செயின் போடணும். நம்ம இந்த மாதிரி ஜரியில் செயின் போட்டாலும் சரி, இல்லைன்னா சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு அதுக்கு அவுட்டரில் நீங்கள் வந்து ஜர்தோஷியில் ஒர்க் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அவுட் லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிரர் ஒட்டிட்டு அதை சுற்றிலும் ஜரியில் போட்டிருக்கோம். ஜரி வந்து ஒரு 3 லேயர்ஸ் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதின்னு சொல்லுவாங்க, அதாவது தின் ஜர்தோஷி, அதுதான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. ஸோ தின் ஜர்தோஷி எடுத்து நம்ம எதுவும் வரைய வேண்டியதில்லை, ஒரு ஷேப்பில் நம்ம அதில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்புறம் ஒரு கர்வ் கொடுங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு 4 ஸ்டிச் வர்ற மாதிரி பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஜர்தோஷி. ஒரு ஜர்தோஷி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 பெட்டலுக்கு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு கண்டினியூஸாக வர்ற மாதிரி போடுங்க. குட்டி குட்டியாக போட்டு நம்ம பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸ்லோவாக அந்த ஒர்க்கை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது நெக்கோட பார்டருக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடம்புல வந்து அங்கங்கே வர்ற மாதிரி புட்டாஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல கூட இந்த மிரர் ஒர்க்கில் மேலே ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்ப அட்ராக்டிவான டிசைன். கொஞ்சம் பொறுமை தேவை. ஜர்தோஷி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜர்தோஷி எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ இது வந்து திக் ஜர்தோஷியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். திக் ஜர்தோஷி யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்காது. இன்னும் ஃப்ளவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதே ஜர்தோஷி நம்ம வந்து ஹேண்ட் நீடிலில் போடலாம். பட் நீங்கள் அந்த ஹேண்ட் நீடிலில் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சின்ன நீடிலில் போடும்போது எடுத்து குத்திட்டு நடுவில் ஸ்டிச் போடுவீங்க. அது கூட அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராது, தூக்கிக்கிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி ஒர்க் வந்து உங்களோட முடியில் மாட்டினாலும் பிய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். மிரர் வித் ஜர்தோஷி ஒர்க்.